செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியான பிறகு அவரை நிறைய பேர், அதாவது திமுக தொண்டர்கள், அப்புறம் திமுக கூட்டணி கட்சியினர்லாம் போய் சந்தித்து பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரும் உதயநிதியை போய் சந்தித்து பேசினார். அப்புறம் முதல்வர் ஸ்டாலினையும் சந்தித்து பேசியிருந்தார். முதல்வர் ஸ்டாலின் ஐயாவை சந்தித்து பேசிய பிறகு நம்ம செந்தில் பாலாஜி ஐயா ஒரு உருக்கமான நெகிழ்ச்சியான ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு கவிதை வடிவில். அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 471 நாட்கள் தனிமையின் இருள் நீங்கி சூரியனின் காலடியில் ஒவ்வொரு நாளும் நிமிடமும் நொடியும் உங்களையே நினைத்திருந்தேன் தலைவரே. தாயுமானவராய் தாங்கினீர்கள், என் உயிர் உங்கள் காலடியில் சமர்ப்பணம். உங்கள் நம்பிக்கைக்கும் அன்பிற்கும் வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருப்பேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமான ஒரு பதிவை நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டிருக்காங்க. இதை பார்த்தும் சில பேர் கலாய்ச்சிட்ருக்காங்க. எப்படி தான் அவங்களுக்கு இப்படி கலாய்க்க மனசு வருதுன்னு தெரில. எவ்வளோ உருக்கமாக, எவ்வளோ நெகிழ்ச்சியாக பேசியிருக்காரு அண்ணன் செந்தில் பாலாஜி. இதை பார்த்த உடனே நம்மளுக்கெல்லாம் அப்படியே தண்ணி வந்துருச்சு கண்ணில்.